மேம் இப்போ வந்து நிறைய வந்து சுகர் பேஷண்ட் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சுகர் மட்டும் இல்லைங்க, கிட்னி, அது எந்த ப்ராப்ளம்னாலும் இங்கே வந்து நல்லாயிடுறாங்க மேம். அது வந்து உங்களை என்ன சொல்கிறது, உங்களுடைய வைப்ரேஷன், அது உங்களுடைய கைராசி, அதுதான் இங்கே நம்ம சொல்லணும். அதாவது இந்த நீரிழிவு, மதுமேகம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இதுல வாதம், பித்தம், கபம் அடிப்படையாக வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலதான் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகி அவங்க சக்சஸ்ஃபுல்லா கியூர் ஆயிடுறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க செய்யும் போது இப்பவே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் நான் சொல்றது, பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்கா, சுகர் வர மாதிரி தெரியுதா, உடனே சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சைடு எஃபெக்டே இருக்காது. கடவுளுக்கு படையல் வைக்கும் போது இது இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இந்த மூலிகை இல்லாம இருக்காது. நம்ம இந்த மூலிகை பத்தி நிறைய பதிவுகள்ல பேசியிருக்கோம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை, ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது, நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பொருள். டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, அதுவும் சாப்பிட்டீங்கன்னா இந்த மெடிசனையும் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணால் நோ சுகரெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய வந்து எங்கள் மேம் வந்து நிறைய சித்தர்கள் சொன்ன அந்த வழிபாடுகள், சித்தர்கள் சொன்ன மெடிசன்ஸு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி உங்கள் குணமாக்குறது தான் எங்கள் மேமோட எங்கள் மேமோட உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல், எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வர்றவங்களுக்காக அவங்க பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் அவங்க கோவிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து எங்கள் மேம் கிட்ட எல்லாரும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக தாம்பரமில் ஒரு நியூ பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே வர முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா, தாம்பரம், செங்கல்பட்டு, அந்த பக்கம் நியர்பை, திண்டிவனம், எங்கே நியர்பை நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி மேம் அங்கே தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு வராங்கன்னு கேட்டுட்டு மேமை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எப்பேற்பட்ட வியாதி உள்ளவங்க, எப்பேற்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்க, என்ன பிரச்சனை, ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இங்கே எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குங்க எங்கள் நித்யா மேம் கிட்ட. இது வந்து ஒரு பாசிட்டிவான இடம். சித்தர்கள் சொன்ன அத்தனையும் படித்து உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக குணமாகி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களுக்கு வேணும், வேறு எதுவும் வேணாம். நான் நல்லா ஆயிட்டேன், நித்யாவை பார்த்தேன், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ற உங்கள் வாயில் வர வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. அதனால் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பேற்பட்டதானாலும் இது உள்ளே நுழைஞ்சாலே நீங்கள் சந்தோஷமாயிடுவீங்க, ஆரோக்கியமாயிடுவீங்க. அதுதாங்க நமக்கு முக்கியம், இல்லையா? இங்கே வர முடியாதவங்க, பக்கத்தில் இல்லை, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இங்கே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. நேரில் வர்றவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சால் வாங்க. மேமை பார்க்கணுன்னா நேரில் வரலாம். இல்லை, எங்கள் மேமோட அப்பாயின்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் அதை ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து மெடிசன் வாங்கிக்கலாம். சென்னையில் மட்டும் இல்லைங்க, வெளியூரில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் இருக்குது. இங்கே மெடிசன் போகுது எங்கள் மேம் கிட்டேருந்து. ஸோ டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க. இப்போது நிறைய வந்து டயபெட்டிஸ் வந்து உலகம் பூரா இருக்குங்க. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க உலகம் பூரா இருக்காங்க. யாரை பார்த்தாலும் சுகர், எல்லாருக்கும் சுகர். இங்கே வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. மெடிசன்லேயே சீக்கிரம் நிறைய பேர் குணமாயிடுறாங்க. அந்த மெடிசனையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு இன்னும் நம்ம சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு மேம் கிட்ட நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நானும் உங்கள் சார்பாக தான் நான் கேட்க போகிறேன். வாங்க, அவங்களே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் மேம். இப்போ வந்து நிறைய வந்து சுகர் பேஷண்ட் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சுகர் மட்டும் இல்லைங்க, கிட்னி, அது எந்த ப்ராப்ளம்னாலும் இங்கே வந்து நல்லாயிடுறாங்க மேம். அது வந்து உங்களை என்ன சொல்கிறது, உங்களுடைய வைப்ரேஷன், அது உங்களுடைய கைராசி, அதுதான் இங்கே நம்ம சொல்லணும். தேங்க்யூ. இப்போ வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு மூலிகையிலே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க மேம். நிறைய பேருக்கு தேவைப்படும். நிறைய மூலிகைகள் இருக்கு. அதாவது இந்த நீரிழிவு, மதுமேகம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இதுல வாதம், பித்தம், கபம் அடிப்படையாக வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலதான் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகி அவங்க சக்சஸ்ஃபுல்லா கியூர் ஆயிடுறாங்க. ஒரு அம்மாவும் பொண்ணு வந்தாங்க, லாஸ்ட் வீக் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம், ஏஜ் 36, இன்னும் கன்சீவ் ஆகல, பட் எனக்கு சுகர் வந்துடுச்சு டாக்டர், என்ன பண்ணலாம்,
நான் டைரக்டா அப்படியே வந்துட்டேன். ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன், நேரா அவங்கள தான் பார்க்க வரேன். ஸோ என் பொண்ணுக்கு இது என்ன சரி பண்ணலாம், அடுத்தது அவ கன்சீவ் ஆகணும், அது 36 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைம்மா. கண்டிப்பாக ஒரு மண்டலம் 48 நாள் அதிகமா போச்சுன்னா 2 மாதங்கள்ல இது நம்ம சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம சொல்ற டயட்டு, மெடிசன், கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்க செய்யும்போது இப்பவே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் நான் சொல்றது, பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்கா, சுகர் வர மாதிரி தெரியுதா, உடனே சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சைடு எஃபெக்டே இருக்காது, அப்படியே நம்ம கியூர் ஆயிடலாம். இல்லைன்னா கொஞ்ச நாள் போக போக மருந்துகள் எடுக்கிறேன், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறேன், ஸோ இதனால எனக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துருச்சு, நியூரோபதி வந்துருச்சுன்னு அடுத்தடுத்த ப்ராப்ளம் வந்துடும். ஸ்டார்டிங்ல இதை நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. மெடிசன்ஸும் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா இப்போ போகும்போது வரும்போதே இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மூலிகை எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஈஸியா நம்ம வீட்டுல வளர்க்கலாம். கடவுளுக்கு படையல் வைக்கும் போது இது இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இது இந்த மூலிகை இல்லாம இருக்காது. நம்ம இந்த மூலிகை பத்தி நிறைய பதிவுகள்ல பேசியிருக்கோம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை. பேர்ல இருக்கு பாருங்க, வெற்றிலை. ஸோ ஈஸியா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். ஸோ அப்ப பார்க்கும்போது ஈஸியா நம்ம பேக்ல வச்சு கூட கேரி பண்ணிட்டு எங்க போனாலும் வந்தாலும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இப்ப தாம்பூலத்துல எல்லாம் பையில போட்டு கொடுப்பாங்க, அப்படியே நம்ம காய விட்டுருவோம், வீட்டுல வந்து காஞ்ச பிறகு எடுத்து போட்டுருவோம். அப்படி பண்ணாதீங்க. உங்க தாம்பூலத்துல வெற்றிலை கிடைக்குதா, வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சிருங்க. அந்த சாறு உமிழ்நீரோட கலந்து உள்ள போக போக சுகர் லெவல் கட்டாயம் குறையும். அதுக்குதான் கொடுக்குறாங்க. வெற்றிலை வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், இந்த சுப நிகழ்ச்சிக்காக ஒரு அடையாளமாக வெற்றிலையை கொடுக்கிறோம். அப்ப அவருக்கு நல்லா இருக்கணும்னு எப்படி, உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே நல்லா இருக்கணும்னு சொல்றது. இப்ப ஆரோக்கியத்திற்கான ஒரு அடையாளமா தான் நம்ம வெற்றிலை கொடுக்கிறோம். இப்ப மெடிசன் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னா இதனோட வெற்றிலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், காலையில 2, மதியம் 2, இரவு 2 வெற்றிலை. அப்போ ஒரு நாளைக்கு 6 வெற்றிலை வாயில அப்படியே மெல்லணும். ஸோ காலையில இது எப்போ எடுக்கலாம்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி. ஸோ வெற்றிலை அந்த காம்பு நுனி எல்லாம் எடுத்துட்டு வாயில வச்சு நல்லா மெல்லணும். இதுல பாக்கு சுண்ணாம்பு வைக்கிறது, தாம்பூலம் தரிக்கிறது தனியா ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா என்னால பாக்கு வைக்க முடியல, சுண்ணாம்பு வைக்க முடியல, வெற்றிலையை மட்டும் நம்ம வாயில போட்டு மெல்லலாம். ஸோ அப்ப அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி உள்ள போக போக ஈஸியா டைஜஷன் ஆகும். அதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க, வெற்றிலையை 2 வெற்றிலை மெல்லுங்க அப்படின்னு சொல்றது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பாக்கு வைத்து, கொட்டை பாக்கு வைத்து சாப்பிடும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதுல கொட்டை பாக்கு கஷாயம்னே இருக்கு. கொட்டை பாக்கோட சில மூலிகைகள் சேர்த்து அதை நம்ம கஷாயமா எடுக்கும்போதும் சுகர் லெவல் குறையுது. அதே மாதிரி மதியம் உணவுக்கு முன்பாகவும் 2 வெற்றிலையை நம்ம வாயில போட்டு நல்லா மென்னுட்டு வரலாம். இரவு உணவுக்கு முன்பு. ஸோ இந்த மாதிரி 3 வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம். ஸோ எத்தனை நாள் செய்யலாம், எத்தனை நாள் வேணாலும் செய்யலாம். குறைஞ்சது ஒரு மாதமாவது இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதனால என்ன நடக்குதுன்னா சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது சுகருக்கு மட்டும் கிடையாது, கபம் இருக்கா, மூச்சு திணறல் இருக்கா, மூச்சு வாங்குதா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறணும். கழிவுகள் வெளியேறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகைனா இந்த வெற்றிலை. அப்போ சுகர் லெவல் குறையறதுக்கு வெற்றிலையை பயன்படுத்தலாம். இது நம்ம கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாமா, ரொம்ப சிம்பிள் மேம். கஷாயம் மாதிரி எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 4 வெற்றிலை எடுத்துக்கலாம், ஒரு ஏலக்காய். வெற்றிலை ஏலக்காய் ரொம்ப முக்கியமானது. ஏலக்காய் எதற்காகனா வயிறு புண், நிறைய பேருக்கு சுகர் அதிகமாயிடுச்சுன்னா எப்பவுமே பசி இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், என்னால் அப்போதைக்கு உணவு சாப்பிட முடியல, இதனாலேயே அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா ஏலக்காய் இதனோட சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெற்றிலை, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். ஸோ காலையில இது டீ மாதிரியும் நம்ம குடிக்கலாம். இல்லை நைட்டு நான் வந்து சூடாக குடிச்சிடுறேன், கொஞ்சம் நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா இரவு நேரத்துல இந்த கஷாயத்தை குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெற்றிலையை சுகர் குறையறதுக்கு, சர்க்கரை நோய் குறையறதுக்கு தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதனோட நம்ம தாம்பூலம் தரிக்கிறது, கொஞ்சம் கொட்டை பாக்கு வைத்து சுண்ணாம்பு வைத்து அதை நம்ம நல்லா மென்னுட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ஸோ இதுல ஸ்பெஷலா நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவாரை குடிநீர் கொடுக்குறோம், மதுமேக சூரணம் கொடுக்குறோம், நாவல் கற்ப மாத்திரை.
ஸோ இது 3மே ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுக்குறோம். மகாவில்வாதி கற்பம்னு ஒரு மெடிசன் இருக்கு, போகர் சித்தர் சொன்னது. அந்த வில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்து எடுக்கும்போது ஒரு 15-20 நாட்களே சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த HbA1c லெவல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வரும்போது அந்த 3 months ஆவரேஜ் பிளட் சுகர் எவ்வளவு இருக்கோ அந்த HbA1c நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி 3rd month அகைன் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நல்லா குறைஞ்சி நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளவு சுகர் இருக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ சுகர்னால யாருமே வந்து ஒரி பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சுகர் இருக்குன்னா ஆரம்பத்திலே நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் ஏற்கனவே மருந்து இத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கிறனாலும் அதனோட சேர்த்தும் நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதாவது உலகம் பூரா இருக்குது டயபெட்டிஸு, சுகர் பேஷண்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க. யாரை பார்த்தாலும் சுகரு. ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நித்யா மேம்கிட்ட வாங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேரில் வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க பாருங்கள் ஒரு டிப்ஸு, ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சுகருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள் டிப்ஸு சொல்லியிருக்காங்க. அதுவும் சாப்பிட்டிங்கன்னா இந்த மெடிசனையும் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணால் நோ சுகரெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.